வழுக்கியாறு அலாவி வேலனை குறிகட்டுவான் வீதிக்கான நிரந்தர தீர்வு. ஏற்கனவே இருக்கா நான் நினைக்கிறேன் ரமணரையா ஜிஏ அறிக்கையில ஹை இம்பேக்ட் ப்ராஜெக்டில் அந்த ரூட் எடுக்கப்பட்டு திட்டங்களும் அறியப்பட்டது. பிறகு அப்படியே விடுபட்டது. இதுக்கு ஏதாவது ஒரு ஆடியே உங்கள்கிட்ட எதுவும் ஐடியா இருக்காது. டிஸ்பா புயல் ப்ராஜெக்ட் கூட இந்த 2 கலத்தாவோட சேர்த்து இன்க்ளூட் பண்ணப்பட்டு அது 2 வருஷத்துக்கு அந்த ப்ராஜெக்ட் எப்படி முடிக்கணும், அதுக்குள்ள ஏர்போர்ட் வேலையை முடிக்கணும். வலியாவும் வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் மீள குடியமர்த்தப்படாத குடும்பங்களை மீள குடியமர்த்துவதற்கான கால வரையறையை தீர்மானித்தலும் சட்டவிரோத கட்டுமானங்களை தடுத்தலும். இப்போ உள்ளுக்கு ஒரு வைத்தியசாலை சட்டவிரோதமாக கட்டுப்படுது. ஏற்கனவே தைத்தீரோ விகார சட்டவிரோதமாக கட்டுப்பட்டுருக்கு. இப்போ இன்னும் சில கட்டடங்கள் கட்டுப்படுது. இந்த மக்களின் மீள் குடியேற்றத்தை இனிமேல் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முதலாவது விடயமாக கூறும். முந்தி அப்படி தான் இருந்தது. ஆனால் அது இப்போ மறைக்கப்பட்டிருக்கு. ஏன் மீள் குடியேற்றம் நடக்க இல்லையே இன்னும் அப்படின்னு அந்த விஷயத்தை உங்களோட அஜெண்டாவில் தரணும். என்னது நான் ஒரு கோரிக்கையை வைக்கிறோம். இனிமேல் வார கூட்டங்களில் இது முதல் விடயமாக இருக்குது. ஆகவே இதுக்கு என்ன தீர்வு அடுத்த கூட்டத்தில் சொல்லிடுவீங்களா இல்லை எப்போ தர போறீங்க? மீள் குடியேற்ற அமைப்பை எவ்வளோ பேர் இருக்கணும்? இப்போ நீங்கள் அடுத்த கூட்டத்தில் அதுக்கு முதல் எங்களுக்கு ஒரு தகவல் இருக்காங்க. அடுத்த கூட்டத்தில் முதலாவது விஷயமா போடுங்க. இது ஒவ்வொரு கூட்டங்களையும் விஷயமா இருக்க வேண்டும். இதில் முக்கியமாக தனியார் பிராணியில் ஒரு வைத்தியசாலை அதை பற்றி எதுவும் அறிஞ்சீங்களா? இப்போ அரசாங்க அதிபர் நீங்கள் கேள்விப்பட்ட டிஎஸ்க்கு தெரியுமா அவங்களுக்கு ஒரு வைத்தியசாலை கட்டுப்படுறது தெரியாது? நீங்கள் கேட்ட முதலாவது விடயம் இந்த மீளக்குடியமர்ந்த விடயங்கள்ல எங்கள்கிட்ட மாவட்ட செயலகத்தில் ஏற்கனவே பிரதேச செயலகங்களில் பதிவு செய்யப்பட்ட விவரங்களின் அடிப்படையில் தான் இந்த தரவுகள் இருக்கு. ஏற்கனவே அந்த தெல்லிப்பள உயர் பாதுகாப்பு வலயத்திலிருந்து இடம்பெயர்ந்த மக்கள் பிரதேச செயலகத்தில் பதிய சொல்லி விடுக்கப்பட்ட அறிவித்தலுக்கு அமைவாக அந்தந்த காலங்களில் விடப்பட்ட அறிவித்தலுக்கு அமைவாக மக்கள் பதிவுகளை மேற்கொண்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் புள்ளி விவரங்கள் அடிப்படையில் மொத்தமாக 40,158 குடும்பங்களை சேர்ந்த 1,39,409 குடும்பங்கள் அந்த பிரதேசத்தில் மீளக்குடியமர்ந்து யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மீளக்குடியமர்ந்து இருக்கிறாங்க. இதை விட மேலதிகமாக 1,721 குடும்பங்களை சேர்ந்த 4,322 அங்கத்தவர்களுமாக அவர்கள் இந்தியாவில் இருந்து மீளக்குடியமர்ந்த மக்கள். ஆகவே மாவட்டத்தில் இதுவரைக்கும் மொத்தமாக 41,879 குடும்பங்களை சேர்ந்த 1,34,731 அங்கத்தவர்கள் மீளக்குடியமர்ந்து இருக்கிறார்கள். இதற்கு மேலதிகமாக மீளக்குடியமர வேண்டிய குடும்பங்களுடைய எண்ணிக்கை விவரங்களை நாங்கள் பதிவு செய்து பிரதேசத்தில் பெற்றுக்கொண்டதன் அடிப்படையில் 1,395 குடும்பங்களை சேர்ந்த 4,006 பேர் இதில் பதிவுகளை மீள குடியமர வேண்டியவர்களாக பிரதேச செயலாளர்களாக எங்களுக்கு அறிக்கையிடப்பட்டிருக்கின்றது. இது வந்து பிரதேச செயலகத்தில் பதிவு செய்யப்பட்ட எண்ணிக்கை. இப்போ ஆஸ்பத்திரியா இந்த காணியில கட்டினா நாங்கள் இந்த முடியிருக்கிறது தயவு செய்வதற்காக அமைச்சர் அவர்களை இளைஞர்கள தலையிட வாழணும். தனியார் குடியில நானும் வைத்தியசாலை கட்டியெல்லாம் அடிப்படை தமிழ்சார் என்னென்னா உண்மையிலேயே இப்போ அந்த பிரச்சனை சம்பந்தமாக நாங்கள் கவனத்தில் எடுத்துருக்கிறோம். சரியா உண்டு அந்த ஹாஸ்பிட்டல் கட்டி பிரதேசம் இருந்தாலே அந்த பிரதேசத்தை முழுமையாகவே அந்த இங்கிருந்து பலாரி வரைக்கும் முழுமையாகவே விடுவிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு. சரியா அது அந்த இடத்துல சொல்லணும். அதே நேரத்தில் அவங்க ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அப்படி விடுகின்ற போது அந்த ஹாஸ்பிட்டலையும் அது மக்களுக்கான ஹாஸ்பிட்டலாக மாற்றி கொடுக்கறதுக்கு ஒரு இணக்கப்பாட்டுக்கு இருக்குது. இப்போதைக்கு இன்னும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கு. நான் நினைக்கிறேன் கூடிய சீக்கிரம் வந்து அதுக்கான நடவடிக்கை எடுக்கும். கணக்குழு அமைச்சராக இருக்கலாம் அல்லது ஜனாதிபதி அல்லது பாதுகாப்பு அமைப்பினுடைய கலந்துரையாடல் நடைபெறுகின்ற போது நாங்கள் கேட்கின்ற முதலாவது விடயம் பலாலி வீதியினுடைய கிழக்கு பகுதியை முதல் கட்டமாக விடுவதற்கு. அதற்காக நாங்கள் மேற்கு பகுதியை விட வேணாம் என்று சொல்லல. முதல் கட்டமாக பலாலி வீதியினுடைய கிழக்கு பகுதிகளை முழுமையாக விடுவதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று அனைவருடைய கவனத்துக்கும் மாவட்டத்தினுடைய அரசாங்க அறிவிந்த ரீதியில கொண்டு வந்திருக்கிறோம். அதற்கு அடுத்த கட்டமாக நாங்கள் மேற்கு பகுதியில் விடுவதற்குரிய முயற்சிகளை கொடுக்கிறோம். முதலாவது இந்த கூட்டத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்ள விடயம் பலாலி வீதியினுடைய கிழக்கு பகுதியில் இருக்கின்ற
விடுவிக்கப்படாத பகுதிகளை விடுவிக்கக்கூடிய ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய கோரிக்கை முதல் கட்டமாக இருக்கு. பகுதியில் வந்து இந்த வைத்தியசாலை அமைக்கப்படுறது தொடர்பாக ஒரு தனியார் காணியில இந்த விதமான சுயரிப்பு நடைமுறைகளும் இல்லாமல் வந்து ஒரு வைத்தியசாலை கட்டி போட்டு அதை வந்து பொதுமக்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னால் அது ஒரு உரிய ஒரு சட்ட ரீதியான ஒரு செயற்பாடு கிடையாது. அப்ப தயவு செய்து வந்து இன்றைக்கு அது ஏற்கனவே கையிட்டியில வந்து விகாரியை கட்டி போட்டு வந்து அதை அகற்றுறது சம்பந்தமா நீங்க பல்வேறுபட்ட காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. அப்ப இப்ப வந்து ஆரம்பத்திலேயே அந்த கட்டுமானம் நடக்கைக்குள்ள வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்படுகிற பொழுது வந்து இந்த பொறுப்புள்ள சபையில வந்து அந்த கட்டுமானம் நிறுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை எடுத்து அதை உரிய ராணுவ தரப்புக்கு நீங்கள் அறிவிக்க வேணும். அறிவிச்சு வந்து ஒரு குழப்பங்கள் மேலும் நீடிக்காதபடி வந்து தயவு செய்து வந்து அந்த கட்டுமானத்தை உடனடியாக நிறுத்தணும். வைத்தியசாலை வந்து நீண்ட காலமாக கட்டப்பட்டு அறகுறையிலிருந்து அதுக்குரிய கட்டுமானம் விஷயத்தை நீங்க இருக்கணும்னா ஹை செக்யூரிட்டி சோனாக ராணுவம் வந்திருக்கிற பொழுது கட்டினை ஒழிங்க முதல் மக்கள் வாழ்ற காலத்தில் அது கட்டப்படுகிறது. அந்த காணியில கொசுல கட்டிட்டு அவருக்கு காணியை கொடுக்காம நாங்க அதை அரசாங்க கொசுல மாற்ற கூடணும்ன்றது முன்னாள் பாராளுமன்ற கஜேந்திரன் சொல்ற மாதிரி மிகப்பெரிய அராஜகம். அப்படி செய்ய இயலா. உரிய காணிக்காக காணியை கொடுக்கணும். அப்படி ஒரு வார்த்தையோட முடிக்க இயலாது. அதை அந்த கட்டுமானத்தை தடை செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை அதை நிப்பாட்டும் முதலாவது தீர்மானம் எடுக்கப்படும். சரி ஏற்கனவே காணி உரிமையாளரால எங்களை முறையிடப்பட்டிருக்கு. இந்த கட்டத்தை உடனடியாக நிப்பாட்டி இல்லை திரும்ப தொடங்கி இருக்கிறேன். உடனடியாக நிப்பாட்டுறதுக்கான ஒரு தீர்மானத்தை அவர் முன்மொழிஞ்சிருக்கிறார். கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் நாங்கள் அதை வழங்குகிறோம். உடனடியாக நிப்பாட்டுறதுக்கான அமைச்சர் அவர்களே, இதிலே ராணுவ தரப்பினரும் பிரசன்னமாக இருக்கிறார். அவர்கள்ட்ட கேளுங்கள், உள்ளூராட்சி மன்றங்களின் அனுமதி இல்லாமல் ஒரு கட்டிடம் ஒன்றை அதுவும் அரச நிதி எவ்வாறு செலவிடப்பட்டு கட்டப்படுகின்றது அதற்கு அவர் பதிலளிக்க முதல்ல உள்ளூராட்சி மன்றங்களின் அனுமதி இல்லாமல் இந்த போர்டை கூட போடப்பட்ட போர்டு கூட அந்த நீங்கள் ஆட்சிக்கூட மறுபடிய பின்னர் பாதை வந்து விட்டதை நாங்கள் வரவேற்கிறோம். அந்த பாதையை போடப்பட்ட போர்டு கூட அந்த உள்ளூராட்சி பொருத்தமான உள்ளூராட்சி மன்றத்தின் அனுமதி இல்லை. இன்றைக்கு இருக்கின்ற அரசு மாகாண சபையாக இருக்கலாம். நான் இதை பகிரங்கமாக தான் குற்றம் காட்டுகின்றேன். மத்திய அரசாங்கத்தினுடைய ஸ்தாபனங்களாக இருக்கலாம். அநேகமான ஸ்தாபனங்கள் ஒன்றுமென்றால் ஒரு ஆராய்ச்சியை செய்வார்கள். கடந்த 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளில் ஆராய்ச்சியை செய்வார்கள். உள்ளூராட்சி மன்றங்களில் அனுமதி இன்றைய கட்டிடங்களைத்தான் அமைப்பதை வழக்கமாக கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அது உள்ளூராட்சி மன்றங்களுடைய வருமான ரீதியாகவும் பாதிப்பு. ஒரு சட்டத்தை அரசு ஸ்தாபனங்களை மீறுகின்ற நடைமுறை ஒரு பாராளுமன்றத்தால் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின் வாயிலாக உள்ளூராட்சி மன்ற சட்ட அதிகாரங்கள் பயிரப்பட்ட சட்டங்களை அரசு நிறுவனங்களை மீறுகின்ற நிலைமை இங்கேதான் இருக்கின்றது. இதுக்கு கேளுங்கள் எவ்வாறு அனுமதி பற்றார்கள் earlier that he told that 6,371 acres of land
2013 is gazetted by the government. That is, but before that we are using 11,000 of land on housing authority KKSA. But we released till 2013 remaining that which I mentioned that gazetted acres of land. So now we are presently last year December, the government given orders to survey again because we released that land, but it is on the gazetted land, those who are using the civilian also. So that last year, December 4, the survey department of Jaffna, they surveyed that high security zone, but 1,666 land in high security zone, and 784 belongs to airport aviation and airports. So altogether, sir, 2,364. Now it is using military and airport aviation. But we can't as a deputy post, I am representing the civilian except command as a chief coordinator civilian. But we can't release actually that we mentioned that in the military camp. We are actually not using that former, what is called the legal action to make that what is called the building and all, but it is gazetted land. It is still gazetted, but government wants to give the compensation to the civilian, the percentage. That's why the area is surveyed by the government, so that beyond that we can't do any because we are not the legal maker. In higher level, that is also same. That is also under that our high school zone. That is a separate land. That is under the gazetted land in high school zone. ஒரு பிரைவேட் லேண்ட்ல தனியாக லேண்ட்ல எப்படி நீங்க ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு கூட இப்ப இப்படிலாம் சொல்றீங்க? என்ன சட்டம் அது? பொசிஷன் இல்லாமல் உயர் பாதுகாப்பு நிலையமாக பிரகடனப்படுத்தப்பட்டாலும் அங்கே எந்த கட்டணமும் அமைக்க முடியுமா? இல்லை, அது ஏற்கனவே நீதிமன்றத்தை வழக்கு கண்டினியூஸாக நடந்து கொண்டிருக்கு. அந்த மக்களுக்கு இவ அரசாங்க காணியாக எடுத்தாண்டா கம்பன்சேஷன் தேவையில்லை. இப்போ நீதிமன்றத்தை இந்த அரசாங்கம் மதிக்குதா அல்லது ஆமி மதிக்குதா? இல்லையே, சட்டத்தையே மதிக்கல. வந்து இந்த டிசிசில ஒரு மீட்டிங்கை வந்து தீர்மானத்தை எடுக்கும் வந்து அந்த ஆஸ்பத்திரி கட்டுறது நிறுத்தப்படணும். அந்த விடுவிக்கப்படுறதோட ஆஸ்பத்திரி கட்டுறது நிறுத்தப்படணும். அதை நான் முன்மொழிகிறேன். ஆஸ்பத்திரி கட்டுறதை நிறுத்த வேணும்ன்றதை நாங்கள் முன்மொழிகிறோம். நீங்கள் எழுதுறீங்களோ இல்லையோ, நாங்கள் போனோம். இந்த இடத்துல மக்கள் சார்பில் நாங்கள் ஒரே ஒரு விஷயம் கேட்குறோம். விமான நிலையத்துக்குன்னு சொல்லி தான் எங்களோட காணிகள் கையகப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் அந்த 6317 ஏக்கரை உயர் பாதுகாப்பு நிலையம் சொல்லி தான் கையகப்படுத்தி வச்சிருக்கிறேன். ரெண்டு வரைக்கும் மக்களுக்கு வந்து அது சம்பந்தமான நீதி கிடைக்கல. ஏன்னா ஒரு அரசு தேவைக்காக காணி வந்து சுயரிக்கப்பட்டால் அதுக்குரிய நஷ்டஈடு வழங்கப்படணும். இல்லைன்னா அது சம்பந்தமான கலந்துரையாடல் காணி உரிமையாளரோட கலைக்கப்படணும். இந்த வரைக்கும் அது சம்பந்தமான எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படுது. நாங்கள் கேட்குற விஷயம் தான், விமான நிலையம் உண்மையிலே விஸ்தரிக்கப்படும், அபிவிருத்தி நடக்கும் என்று சொன்னால் அதுக்கான காணியை மக்கள் வழங்குறதுக்கு தயார். ஆனால் அரசாங்கமும் அதிகாரி மேலும் அந்த மக்களோட நேரடியாக விஷயத்தை கதைக்கிறதுக்குரிய, அதாவது விமான நிலையம்னா விமான நிலையத்துக்கு தேவையான காணியின் அளவை வெளிப்படுத்திருந்தீங்க. அதுக்குள்ள வர்ற காணிக்கு நஷ்டத்தை வழங்குறதுக்கு அந்த மக்களோட கேட்கலாம். மேலதிகமாக இருக்கிற காணிக்காரர் இந்த நிலங்களை விடுவிக்கிறதுக்குரிய செய்யலாம். ஆனால் அரசாங்கம் அது சம்பந்தமாக வெளிப்படையாக எங்களோட கதைக்காது. இன்றைக்கு ராணுவ தளபதி சொன்ன மாதிரி 2008 ஏக்கரில் 1600 ஏக்கர்கிட்ட அவையின் கைவசம் இருக்குன்னு சொல்கிறார். மற்றும் ஏர்போர்ட் வச்சிருக்காங்க. அந்த 1600 ஏக்கர்களையும் ராணுவம் என்ன வேலை செய்யுது? தனியாக விவசாயம் மட்டும்தான் பெருமதியான செய்யுது. இன்றைக்கு அவை விவசாயத்தை செய்து அந்த வழிவடக்கில் இருக்கிற சின்ன சின்ன அவை இந்த வெல்ஃபேர் ஷாப், சலூன்,
சின்ன சின்ன குட்டி குட்டி கடையில எல்லாம் அவன் உற்பத்தி பொருளை போட்டு விற்பனை செய்ய அங்க இருக்கிற சாதாரண மக்கள் வருமானம் இல்லாம போகுது. அமைச்சர், இப்ப இது வந்து ஒரு சாதாரண பிரச்சனையா இருக்கலாம் உங்களுக்கு. இன்னொரு 10 வருஷத்தால் அங்க வாழ்ற மக்கள்கிட்ட சாதாரண நாங்க கேட்கிற ஒரு விஷயம், எங்களுக்கு காணி வெடிப்பு சம்பந்தமான ஒரு சரியான ஒரு தீர்வு, ஆணித்தரமான ஒரு தீர்வை சொல்லுங்க. ஆட்சிக்கு வந்த போது ஜனாதிபதி 2 தரம் மையடிக்கு வந்தார். 2 தரம் பெறும்போது மக்களுடைய காணி மக்களுக்கு சொன்னார். கடைசியா வந்த போதும் அதே விஷயத்தை தான் சொல்றார். நீங்கள் உங்களோட தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்த போதும் எங்களோட ஆரோக்கியமான கோயிலை வச்சு சொன்ன ஒரே ஒரு விஷயம், இந்த கூட்டத்துக்கு நான் வந்திருக்க மாட்டேன், உங்களோட காணியை விட்டுட்டு தான் வருவேன் ஒரு வாக்கையும் தந்தீங்க. இண்ட வரைக்கும் அது சம்பந்தமான எந்த ஒரு நடவடிக்கை இல்லை. எங்களோட கோயில் பெருநாள் கமாண்ட பங்களாக ஒப்பசிபிள் இருக்கிற கோயில் பெருநாளுக்கு நாங்கள் கமிஷனுக்கு அறியாத இடம் இல்லை. இதே இருக்கிற எல்லா அரசு உத்தியோகத்தருமையாருக்கும் அந்த பிரச்சனை தெரியும். ஆனா இன்னைக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி எங்களோட திருவிழா நடத்துறதுக்கு அனுமதி தெரியல. ராணுவ தளபதிகிட்ட நான் இந்த இடத்துல ஒரு விஷயம் கேட்கிறேன். பலாலி சந்தியில 1000க்கு மேற்பட்ட மக்கள்ல கூட்டி ஒரு வெசாக் கொண்டாடினது. அதுல இல்லாத பாதுகாப்பு நாங்கள் ஒரு 500-1000 பேர் சேர்ந்து ஒரு கோயில் திருப்பலியை செய்கிறதால என்ன பாதுகாப்பு குறைகளுக்கு வருகிறது? ஓகே ஓகே அந்த காணிக்குரிய எண்ணம் நட்டவிட்டு கொடுக்கல. ஏர்போர்ட் டெவலப் பண்ணதான் வேணும், ஏர்போர்ட் டெவலப்மெண்ட் நடந்துதான் இருக்கான். அந்த மக்களுக்குரிய நட்டவிடு 669 ஏக்கர். அதான் ஏர்போர்ட்டுக்குரிய காணி தானே. அந்த காணிக்குன்னா அந்த காணிக்குரிய நட்டவிடு என்ன கொடுப்பாடு. ஆனால் டெவலப்மெண்ட் பேர் நடந்து கொண்டு அந்த மக்களுக்கு 30 வருஷம் 40 வருஷம் தாண்டி காணி அடையாளப்படுத்துறதுக்கு ஆக்கலாம். இந்த பிரச்சனை பல தடவை பேசப்பட்டிருக்குது. சரியா? இப்போ கம்பன்சேஷன் கொடுக்கறதுக்கு தீர்மானிச்சிருக்கிறாங்க. அதை கமாண்டர் ஏர்போர்ட் இந்த மைலிட்டியில வந்து 246, 251, 248 டிக்ஷனரிகள் தான் அவர் சொல்ல வர விஷயம். அது தொடர்பாக வந்து அவர்களுக்கு எப்ப அந்த காணி விடுவிக்கப்படும் என்ற சரியான இரண்டாவது விமான நிலைய விசாரிப்புக்குள்ள வர இல்லை. அப்ப அந்த காணிகள் வந்து இப்ப விடுவிக்கப்படும் என்ற விஷயத்தை தயவுசெய்து வந்து ஒரு முடிவா சொல்லுங்க. சரி, புது பதில் இல்ல தலைவர். நீங்கள் மற்ற அரசாங்கங்களை வந்து மோசமாக வந்து போட்டு மற்ற அரசாங்கங்கள் இனவாதம் மதவாதம் என்று சொல்லி அந்த அரசாங்கங்களை சொல்லி போட்டு அந்த அரசாங்கங்கள் கையில பிடிச்சு அதே அணுகுமுறையை கடைப்பிடிக்கிறீர்கள் என்றால் அந்த மக்களை என்ன வன்முறை செய்ய சொல்லி சொல்றீங்களா? அவர்கள் தேடி வந்திருக்கிறாங்கன்னா பதில் சொல்லுங்க. சரி, எப்ப எவ்வளவு காலம்? இப்ப 1.5 வருஷம் ஆச்சு நீங்க பதவிக்கு வந்து 1.5 வருஷம். அப்ப அந்த மக்கள் தெருவில் இருக்கிறாங்க. ராணுவம் விவசாயம் செய்து வந்து அந்த உற்பத்தி பொருட்களை கொடுத்து எங்கட சந்தையில விட்டு கொண்டிருக்குது. கௌரவ தலைவர் அவர்கள், நீங்கள் மாவீரர் தூயம் இல்லங்களையும் விடுவிப்பதாக பகிரங்கமாகவே அரசாங்கத்தின் சார்பில் பொறுப்புள்ள அமைச்சர் என்ற வகையிலே நல்ல ஒரு கருத்தை முன்வைத்திருந்தீர்கள். ஆனால் இன்றும் கோப்பாய் மாவீரர் துயிலும் இல்லம் விடுவிக்கப்படாமல் அடிப்படையிலே ஒரு உடலங்கள் இருக்கின்ற இடம் என்று சொன்னால் அது உள்ளூராட்சி மன்றங்களிடம் கையளிக்கப்பட வேண்டும், மயானங்கள் இடுகாடுகள் என்ற அடிப்படையிலே. ஆனால் அந்த விடயமும் நடைபெறாமல் இருக்கின்றது தயசு. இதில் கையெட்டி தொடர்பாக கேந்திரன் சொன்னபடியத்தோட இதையும் சேருங்கள், காலக்கெடுவை சொல்லுங்கள் விரைவில். இப்ப ஒரு கேள்வி என்னன்னா, இறுதியில நீங்கள் இந்த விடயம் தொடர்பாக விலாவாரியா விவாதிக்க தெரிவிங்களா? தெரிவிங்களா தலைவர்? தயவுசெய்து சொல்லுங்க. ஏன்னா இது கடந்து போயிடலாம் தலைவர். ஏன்னா நீங்கள் சொல்றீங்க நாங்கள் இதை வச்சுதான் அரசியல் செய்கிறோம். இந்த பிரச்சனை நீங்க திட்டங்களுக்கு அரசியல் செய்யற கொண்டும் இல்லை. பிரச்சனை முடிஞ்சது, நீங்கள் வடிவ அபிவிருத்தி செய்தது போகலாம். அப்ப இது தயவுசெய்து வந்து இது கூட்டம் முடிகிறதுக்கு இடையில இது தொடர்பாக விலாவாரியாக விவாதிக்கிறதுக்கு நேரம் பெறப்பட வேண்டும். இதுல என்னண்டா 248, 251, 246 3 மைலிட்டி கிராமம். அந்த கிராமத்தின் 246 கொஞ்சம் போது ஏர்போர்ட்டோட பக்கத்தில் இருந்தாலும் அதில் அந்த கொடுத்த ராணுவம் விவசாயம் செய்யும். 48 எந்த விதமான குடியேற்றமோ எதுவுமே நடக்கல. மைலிட்டி கிளம்ப ஸ்கூல் மட்டும்தான் வந்துருக்கு. கோயில் பள்ளியில் வந்து கிரவுண்ட் தேவை. உங்கள்கிட்ட ஏற்கனவே மக்கள் அந்த காணிக்க மாதா கோயிலை விட சொல்லி கேட்டீங்கன்னா ஏற்கனவே போன முறை ரஜினி அக்கௌண்ட் உதவியோட அந்த முன்னுக்கு திருவிழா நடந்த இந்த ஒரு திருவிழா கூட அனுமதி வழங்கப்படுது. அதோட 51 இருக்கிற கோசல் பேட்டாக இப்போ பரத்துறை வைக்கணும். அங்கே காணியை ராணுவம் பயன்படுத்தல, ஒரு தரம் பயன்படுத்தாங்க. அந்த 51 பரத்துறை பண்ணால் வடக்கு பக்கம் அதை முழுமையாக விடலை. அங்கே ராணுவம் இல்லை, ஒன்றும் இல்லை. மற்றபடியும்
இதுக்கு மேலதிகமாக வந்து உயர்மட்ட கலந்துரையாடல்ன்ற ஒரு விஷயம் எங்களோட காணி வெடிப்பு சம்பந்தமாக வேறு இடமே கிடைக்காது. தயவுசெய்து எங்களுக்கான தீர்வை இந்த இடத்துல நீங்கள் கலந்தாலோசித்து தந்துட்டு போங்கன்னு கேட்குறோம். எங்களுக்கு இதை விட உயரிய சபை யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகநாதன் ஸ்ரீ பவானந்தராஜா பலிவடக்கு மக்களை எங்களை அவமதிக்க வேண்டாம்னு கேட்டுக்கொள்கிறேன். எங்களோட பிரச்சனைக்குரிய ஒரு தீர்வாக தான் நாங்கள் இந்த இடத்துல கேட்கிறோம். காட்டுக்குளம் பண்டத்தெரிப்பு பேருந்து சேவை காட்டுக்குளத்தினூடாக செல்வதை உறுதிப்படுத்த உண்மையான தலைமைத்துவத்துக்கு இதில் நீங்கள் பொறுப்பு கூறாட்டி அது உண்மையான தலைமைத்துவம் இல்லைன்னு நான் சொல்லி சொல்கிறேன். நாங்கள் கேட்குற விஷயம் இதுதான், எங்களுக்குரிய தீர்வை தாங்க. தயவுசெய்து இதை விட உயரிய சபை வேறு எங்கேயும் கிடைக்காது. நாங்கள் போகாத இடம் இல்லை. உங்களோட விஷயம் கலைத்து கௌரவ அமைச்சர் பொறுப்பு சொல்லிட்டார். கலைக்காம விட்டுருக்கலாம். திருப்பி நீங்கள் வேற விஷயம் கலைக்க நேரம் பெருமட்டும் காத்திருக்க சொல்லி காத்திருந்தேன். உங்களுக்கு அது சம்பந்தமான ஒரு காலக்கெடு வேணான்னு சொல்லுங்க. நீங்கள் நிலம் இந்த வரைக்கும் 36 வருஷத்துக்கு மேலே ஜனம் காணி இல்லாம இது இல்லாமல் இருக்கும். இன்றைக்கு எங்கள் அம்மா அப்பா இருந்தா பிறகு எனக்கு அந்த காணியக்காரருக்கு யார் இருக்கு சம்பந்தமான தீர்மானம் இது எடுக்கப்பட்டிருக்கு. அந்த தீர்மானத்துக்குரிய தொடர் நடவடிக்கை முன்னெடுக்கப்படும். இதுல சொல்லிட்டு காணி விடையிலாது தானே. ரைட். சிடிபி எவ்வளவு காலத்துக்குள்ள சார் விடுபடும்? சிடிபி இல்லையா? புதிய சேவைகளை ஆரம்பிப்பதற்கு எங்களுக்கு பேரும்